ஹாய் டிசைனர்ஸ், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்குது பூர்ணா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அடோபி இல்லஸ்ட்ரேட்டருக்கு ஒரு பக்காவான அல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர் என்ன இருக்கு, இந்த அடோபி இல்லஸ்ட்ரேட்டர்னால என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒரு 5 முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுலயும் ஒரு சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளீட்டா அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் ரீப்ளேஸ் பண்ற மாதிரியான சாஃப்ட்வேரா இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அடோபி இல்லஸ்ட்ரேட்டர்ல என்ன பிரச்சனை, நமக்கு தான் அது எல்லாத்துலயுமே நல்ல சப்போர்ட்டிவா இருக்கு. இப்போ பிராண்டிங் எடுத்தாலும் சரி, டைப்போகிராஃபி எடுத்தாலும் சரி, இல்லை பேக்கேஜிங் டிசைன், ப்ராடக்ட் டிசைன், எது ஒர்க் பண்ணாலும் நமக்கு வந்து இல்லஸ்ட்ரேட்டர் வந்து நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அந்த ஒர்க் ஃப்ளோவும் சரி, யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் சரி, ஒரு ஒர்க் ஸ்பேஸ், நம்ம ஏதாவது லேயர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணாலுமே ரொம்பவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் ஈஸியாவும் இருக்கு. ஆனா இப்போ அதுல என்ன இஷ்யூ அப்படின்னா, நிறைய புது ஃபீச்சர்ஸ் செட்டை ஆட் பண்ண முடியல. அண்ட் அதுல வந்து ஒரு சின்ன சின்ன மைன்யூட் டீடைல்ஸா நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஜூம் இன் இருக்கட்டும், அண்டு ஸ்டெப்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் லிமிட்டடா இருக்கு. ஸோ தட் இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கம்யூனிட்டி, டிசைன் கம்யூனிட்டிலையுமே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டாக நிறைய எரர்ஸ், பக்ஸ்லாம் வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் இந்த ப்ரீமியம் செக்ஷனில் கூட. ஸோ சப்ஸ்கிரிப்ஷனாக பேஸாக பார்க்கும்போது அடோபி இல்லஸ்ட்ரேட்டர்ல கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கு. இப்போ மந்த்லி பார்த்தோன்னா ஒரு 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 காஸ்ட் இருக்கு, இயர்லி பார்த்தோன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ ஒரு பேமெண்ட் இஷ்யூவாக பார்க்கும்போது நிறைய காஸ்ட்டும் ஆட் ஆகுது. அது போக எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃபீச்சர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அடோபி இல்லஸ்ட்ரேட்டர்ல நம்ம வந்து பே பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஃபீச்சரை ஆட் பண்ற மாதிரி கூட ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நிறைய யூசர்ஸ் வந்து ப்ரொஃபஷனலா டிசைன் பண்றவங்க வந்து இப்போ கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்த்துருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் நான் மென்ஷன் பண்ண போறது அஃபினிட்டி டிசைனர். அஃபினிட்டி டிசைனரோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அது அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பிரைஸ் மாடல் வந்து ஒன் ஆஃப் பர்ச்சேஸ். உங்களுக்கு வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணா போதும், நீங்க அதுக்கப்புறம் அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அஃபினிட்டி டிசைனரை ப்ரொஃபஷனலா யூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுல வந்து ஹெவியரான ஃபீச்சர் செட்டும் இருக்கு. பிளஸ் உங்களுக்கு வந்து பேண்டோன் லைப்ரரின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம இல்லஸ்ட்ரேட்டர்ல பேண்டோன் லைப்ரரி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம பே பண்ணி தான் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அஃபினிட்டி டிசைனர்ல அந்த பேண்டோன் லைப்ரரி வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க, வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா காஸ்ட். ஸோ ஒரே ஒரு ரீசன் என்ன அவாய்ட் பண்றாங்க இண்டஸ்ட்ரி சைட்ல அப்படின்னா, அது வந்து இன்னும் ஸ்டாண்டர்டைஸ்டு ஆகல. ஸோ தட் நாங்க இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்னமும் அடோபிலே தான் யூஸ் பண்றாங்க. பட் ஐ திங்க் இந்த ஃபியூச்சர் அஃபினிட்டி டிசைனர் வந்து உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துரும். பிகாஸ் அதுல ஒரு சின்ன சின்ன லேக்கிங் இஷ்யூ தான் இருக்கு. இந்த சிமிட்ரி பேட்டர்ன் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி குட்டி குட்டி டூல்ஸ் மட்டும் தான் அதுல இஷ்யூவா இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான 2 காம்பனன்ட்ஸ் பார்த்தேன். அதாவது ஜூம் இனுக்கும் அண்டு ஸ்டெப்ஸுக்கும் அஃபினிட்டி டிசைனர்ல கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. பிகாஸ் இல்லஸ்ட்ரேட்டர்ல வந்து 900% தான் நம்மளால வந்து ஜூம் இன் பண்ண முடியும். ஆனா அஃபினிட்டி டிசைனர்ல வந்து கிட்டத்தட்ட 10,000% வரைக்கும் நம்மளால ஜூம் இன் பண்ண முடியும். அப்படின்னா பாத்துக்கோங்க, ஒரு வெக்டார் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல நம்ம 10,000% ஜூம் இன் பண்றதுனால எவ்வளவு டீப்பா அது கிரிட்ல இருந்து பிக்சல் வரைக்கும் பார்க்க முடியும் அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணேன் நானு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இல்லஸ்ட்ரேட்டர்ல வந்து அண்டு ஸ்டெப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பிளஸ் அண்டு ஸ்டெப்ஸ் மட்டும் தான் நம்மளால பேக் போக முடியும், ஹிஸ்டரியில சேவ் ஆயிருக்கும். ஆனா அஃபினிட்டில வந்து அரௌண்ட் 900 பிளஸ் அண்டு 8,000 பிளஸ் அண்டு ஸ்டெப்ஸ் நம்மளால ஹிஸ்டரி சேவ்ல இருந்து ரெக்கவர் பண்ண முடியுங்கிறாங்க. ரொம்ப கிரேட். நமக்கு நிறைய பெரிய ப்ராஜெக்ட் டைம்லைன் யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய அண்டூஸ் போய்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ தனித்தனியா ஃபைல் சேவ் பண்றதுக்கு பதிலாக நமக்கு வந்து அண்டூல இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும்போது நம்மளால ஈஸியா ரெக்கவர் பண்ண முடியும். அண்ட் திருப்பி அந்த டிசைன்ல இருந்து ஒரு ஃப்ளோ எடுத்து நம்மளால வந்து கண்டினியூ பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேர் வந்து இல்லஸ்ட்ரேட்டரோட ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்கிறாங்க. எஸ்பெஷலி ஆன் மேக். ஆப்பிள்ல இருந்து இதுக்கு வந்து ஒரு டிசைன் அவார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர் மாதிரியே நம்மளால வந்து இதுல ஏஐ ஃபைல் இம்போர்ட் பண்ண முடியும், பிஎஸ்டி ஃபைல் இம்போர்ட் பண்ண முடியும், அண்ட் அதர் நியூமரஸ் ஃபார்மேட்டையுமே நம்மளால இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதாங்க அஃபினிட்டி டிசைனரோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ப்ரொஃபஷனலான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒர்க்குக்கும் இது நல்ல கம்பேட்டபிலிட்டி தான். ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலாக இருக்காது, ஒன் ஆஃப் பர்ச்சேஸாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கீ ஸ்ட்ரென்த்னா நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஹைபிரிட் வெக்டார் ராஸ்டர் ஒர்க் ஃப்ளோவா சொல்லலாம். இதோட வீக்னஸ் ஒன்னே ஒன்று தான், அடோபி மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்காது, அவ்வளவுதான். அண்ட் அதர் சாஃப்ட்வேர்ஸ் நான் சும்மா மென்ஷன் பண்றேன், அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேரா தான் இருக்கும். ஃபிக்மா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலாவும் இருக்கு, ஃப்ரீயாவும் இருக்கு. அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டா யூஐ யூஎக்ஸ் கொலாபரேஷனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ரியல் டைமா ஒரு டீம் ஒர்க், கிளவுட் பேஸ்டா ஒர்க் பண்றப்போ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். அண்ட் சில வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிண்ட் ரிலேட்டடா ஒர்க் பண்றதுக்கும் சிஎம்ஏகே வந்து கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணாது, கொஞ்சமா தான் சப்போர்ட் பண்ணும். இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்கு, இங்க்ஸ்கேப்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அது
கம்ப்ளீட்லி ஓப்பன் சோர்ஸ் தான். அது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பட்ஜெட்டா யோசிக்கிறவங்க இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளீட்டா சொல்லலாம். கோரல் டிரா உங்களுக்கு எல்லாருமே தெரியும். பிரிண்ட் ரிலேட்டடான ஒரு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் தான். ஒன் ஆஃப் பேமெண்ட்டும் இருக்கு. அதாவது ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணியும் வாங்குற மாரியும் இருக்கு. ட்ரெடிஷனலா இப்போ நெறைய இண்டஸ்ட்ரியிலயும் சரி, ஃபேக்டரிஸ்லயுமே ஒரு பிரிண்ட் ரிலேட்டடா வொர்க் பண்றா கோரல் டிரா ஃபைல் தான் கேட்பாங்க. .cdr தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாரி ட்ரெடிஷனல் பிரிண்டிங் டிசைனுக்குலாம் வந்து கோரல் டிரா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நெறைய எப்படி சொல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைல் சப்போர்ட்லாம் அதுல இருக்கும். அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஸ்கெட்ச்ன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸ்கெட்ச் வந்து கம்ப்ளீட்டா யூஐ, யூஎக்ஸ் டிசைன் பண்றதுக்கும் அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல தான் வருது அந்த சாஃப்ட்வேருமே. ஸோ அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிளா இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபிக்மா மாரி உங்களுக்கு வொர்க் பண்றதுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ஆனா ஃபிக்மா லெவலுக்கு ஸ்பீடு இருக்குமான்னு கேட்டா இருக்காது. கொஞ்சம் யூஐ வந்து லெஸ் பாலிஷ்டா தான் பண்ண முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டாப் லிஸ்ட்ல அஃபினிட்டி டிசைனரை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் அதுல வந்து நெறைய ஃபீச்சர் ரிச் அடோபி இல்லஸ்ட்ரேட்டர் ஆல்டர்னேட்டிவா நெறைய டூல்ஸும் இருக்கு. அண்ட் மோர் பவர்ஃபுல் தென் இல்லஸ்ட்ரேட்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா நெறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஈவன் பேண்டோன் லைப்ரரிலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல குடுக்குறது ரொம்பவே பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இல்லஸ்ட்ரேட்டர்ல அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா பேண்டோன் லைப்ரரி இருக்கும். இல்லஸ்ட்ரேட்டர்ல நார்மல் கலர் புக்ஸ் அந்த பேண்டோன் லைப்ரரிஸ்லாம் இருக்கும். ஆனா பேண்டோன் கோடோட வந்து இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இல்லஸ்ட்ரேட்டர்ல ஒரு பிளக்இன் ஆட் பண்ணி தான் நம்ம பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ தட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒன் ஆஃப் ஃபீல நமக்கு வாங்குற மாதிரியும் இருக்கும். யூஐ ரிலேட்டடா ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஃபிக்மா இஸ் அ குட் சாய்ஸ். இங்க்ஸ்கேப்புமே ஒரு ஒரு ஃப்ரீயான ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ அதையுமே ட்ரை பண்ணி பாருங்க. பட் நான் இங்க்ஸ்கேப் யூஸ் பண்ணது இல்ல. அஃபினிட்டி டிசைனர் நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். யூசிங் வித் தோஸ் ஒர்க் பேஸ். சரி, ஓகே கைஸ், உங்களுக்கு நான் இன்னைக்கு கொண்டு வந்த டிசைன் நியூஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம டெக்ஸ்டர்ஸ் கிரியேட்டிவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் நான் உங்ககிட்ட இருந்து பை பை சொல்றேன். பூர்ணா.